லோகேஷ் கனகராஜ் எங்கெங்கயோ போய் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, அதையும் ரஜினி சார் கலாய்ச்சிருந்தாரு. போட்டு வெளுத்துட்டாரு. வந்து உட்காந்து பாக்குறேன், படுத்துங்கன்னு பாக்குறேன், நின்னுன்னு பாக்குறேன், தூங்கிட்டேன், மறுநாள் காலையிலயும் பேசிக்கிட்டு இருக்காரு, கதையை பேசிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசுறது, அத்தனையும் எடுத்து இப்போ அக்கு வேற அணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து நான் நாகார்ஜுனாவை பார்த்தேன். என்ன ஸ்டைலிஷான ஆலியா, என்ன லுக்கு, என்ன முடி, என்ன கலரு, நமக்குலாம் முடியெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் ஆயிடுச்சு, என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டா உடற்பயிற்சி அப்படின்னாரு. நீங்க எவ்வளவு காலம் தான் நல்லவனா நடிக்கிறது? வெங்கட் பிரபு வந்து அஜித்துக்கு வச்ச டைலாக் டைரக்டர் பேரோட சொல்லி சொல்லி எவ்வளவு காலம் தான் நீங்க நல்லவனா நடிக்கிறது, நீங்களா வாங்கன்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்துட்டோம்ன்றா. அது லோகேஷ் கனகராஜை பத்தி பேசுறது எல்லாத்தையும் எடுத்து பேசிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து நீங்க திரும்ப சொல்றதுதான். ரஜினிகாந்த் பேப்பர்ல எழுதி வச்சு முன்னால் உட்காந்து மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி எதையும் கொண்டு வரது கிடையாது. வந்து ஆன் த ஸ்பாட்ல அடிக்கிற ஒரு ஸ்பீச் தான் அது. அதுதான் வைரலா மாறிக்கிட்டே இருக்குது, வைரலா இன்னும் போயிட்டு இருக்குது.